ஜெய்குட்டி ஸ்கூல் ரெடியா நின்றுட்டு இருக்கும்போது தான் குட்டிமாவை எந்திரிச்சாங்க. எந்திரிச்ச உடனே பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு நான் ஸ்கூல் போக மாட்டேன்னு ஒரே ஆர்ப்பாட்டம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. குட்டிமாவை நேற்று ஸ்கூலில் மிஸ் அடிச்சிட்டாங்களாம். அதனால ஒரே ஆர்ப்பாட்டம் இன்னைக்கு ஸ்கூல் போகலன்னு. ஜெய்குட்டிக்கு அவசர அவசரமா நாம சாப்பாடு ரெடி பண்ணி கொடுத்தாலும் அவன் வந்து டைம் வச்சுன்னு சாப்பிடாம கிளம்பிட்டான். அவனை அனுப்பிவிட்டு நாம எப்படி சாப்பிட்றதுன்னு சொல்லிட்டு அவன் சூப் போற கேப்ல வந்து பார்த்தீங்கன்னா சாப்பாடு போட்டு ஏர் கூலர்ல ஆற வச்சு நல்லா 2-3 வாய் ஊட்டி சாப்பிட வச்சுட்டு தான் இன்னைக்கு ஸ்கூலே அனுப்பிவிட்டு. இன்னைக்கு நம்ம வீட்டில் சாப்பாடு வந்து பார்த்தீங்கன்னா வெஜ் பிரியாணி, அது கூட முட்டை வேக வச்சிருந்தேன். ஜெய்குட்டி இருந்தா அனுப்பினோடனே குட்டிமா ரெடி பண்ண ஆரம்பிச்சிச்சு. குட்டிமா ஸ்கூல் கிளம்புறதுக்குள்ளே எனக்கு எல்லா வீட்டு வேலையும் முடிக்கணும். அப்பதான் எனக்கு பிடிக்கும். வீட்டு வேலைலாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் காக்காக்கு இப்போ வீட்டில் இருக்கிற குருவிக்குன்னு எல்லாத்துக்கும் சாப்பாடு வைக்க ஆரம்பிச்சிட்டேன். இந்த பாத்ரூம்ல வந்து பார்த்தீங்கன்னா உப்பு தண்ணி தான் யூஸ் பண்றோமா. நம்ம என்னதான் அந்த பாத்ரூம் கதவை நல்லா தேய்ச்சி சோப் போட்டு கழுவி வச்சா கூட அப்பப்போ வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி சாக்கே அசிங்கமாயிடுது. நானும் என்னென்னமோ போட்டு கிளீன் பண்ணி பார்த்துட்டு அன்னைக்கு ஒரு நாள் மட்டும் தான் பார்க்க நீட்டா இருக்கு. அது வந்து என்னோட ஹஸ்பண்ட் புலம்பிட்டே இருந்தானா, அவர் தான் ஒரு டிப்ஸ் சொல்லியிருந்தாரு. சரி அதை ட்ரை பண்ணலாம்னு சொல்லிட்டு தான் ட்ரை பண்ணேன். அது இதுன்னு என்னோட மூளைக்கு நிறைய வேலை கொடுத்து நானே யோசிச்சு நிறைய ட்ரை பண்ணி பார்த்துட்டேன். இதுக்கு முன்னாடியே என்னோட ஹஸ்பண்ட் நான் கேட்டிருந்தேன்னா அவரும் அந்த டிப்ஸ் முன்னாடியே சொல்லியிருப்பாரு. நானும் அந்த டிப்ஸை ஃபர்ஸ்டே ஃபாலோ பண்ணிருப்பேன். எனக்கும் கொஞ்சம் ஈஸியா இருந்திருக்கும், என் மூளையும் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்திருக்கும். ஒரு துணியில நம்ம தலைக்கு போற எண்ணெய் இருக்குல்ல, தேங்காய் எண்ணெய், அந்த எண்ணெயை ஊத்தி இந்த மாதிரி தேய்ச்சிட்டோம் அப்படின்னாவே சூப்பரா அந்த உப்பு கரை அந்த சோப்பு கரை எல்லாமே போயிருது. பார்க்க எவ்வளவு நீட்டா சூப்பரா இருக்குன்னு பாருங்க. ஆனா எவ்வளவு நாளைக்கு இப்படி மெயின்டைன் ஆகும்னு தெரியல. திரும்ப அந்த மாதிரி ஆயிடுச்சுன்னா திரும்ப நம்ம தேங்காய் போட்டு தடவி எடுத்துக்கலாம். பார்க்க நல்லா புது கதவு மாதிரி ஆயிடுச்சு. நீங்களே ட்ரை பண்ணி பார்த்துட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.